Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள பெருமானத்தம் கிராமத்தில் ராமசாமி, பொன்னம்மாள் என்ற வயதான தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கொட்டகை அமைத்து அங்கேயே தங்கி விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் வயதான தம்பதியினர் இருவரும் தலையில் காயத்துடன் சடலமாக கிடந்தனர். தகவலின் பேரில் கரியாலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளி யார் என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் வயதான தம்பதியினரின் கதையை முடித்தது அவர்களின் பேத்தியின் கணவர் சதீஷ் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் சதீஷ் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக கரியாலூர் காவல் நிலைய போலீசார் கேரளாவிற்கு விரைந்து அங்கு தலைமறைவாக இருந்த சதீஷை கைது செய்து அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. வயதான தம்பதியினரின் பேத்தி மேகலா. இவருக்கும் சதீஷுக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமான சில நாட்களிலேயே சதீஷ் குடித்துவிட்டு அடிக்கடி மனைவி மேகலாவை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த மேகலா தாத்தா ராமசாமி வீட்டிற்கு வந்தார். பின்னர் கூலி வேலைக்காக திருப்பூர் சென்று அங்கேயே தங்கி வேலை பார்த்தார். அதன் காரணமாக சதீஷ் தனது மனைவியுடன் கடந்த 1 வருடமாக பிரிந்து வாழ்ந்து வந்தார். கேரளா, கர்நாடகா என்று பல இடங்களுக்கு சென்று வேலை பார்த்த சதீஷ் அதில் வரும் பணத்தை குடித்தே அழித்துள்ளார். இந்த நிலையில் மைசூரில் வேலை பார்த்த சதீஷ் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கடந்த 23ஆம் தேதி சொந்த ஊரான சேராப்பட்டு கிராமத்திற்கு வந்தார். அதன் பின்னர் 24ஆம் தேதி இரவு மேகலாவின் தாத்தா ராமசாமியின் வீட்டிற்கு சென்ற சதீஷ் என் மனைவி எங்கே என்று கேட்டு வாக்குவாதம் செய்தார். அதீத போதையில் இருந்த சதீஷுக்கும் ராமசாமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகே இருந்த அம்மிக்கல்லை எடுத்து ராமசாமி மற்றும் அவரது மனைவி பொன்னம்மாள் இருவரின் கதையை முடித்துவிட்டு கேரளாவிற்கு தப்பி சென்றது தெரிய வந்தது. இருப்பினும் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவி பிரிந்து சென்றதால் வயதான தம்பதியினரின் கதையை முடித்த இளைஞனின் செயல் கல்வராயன் மலைப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.